வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எவ்வளோ சென்டிமீட்டரில் இருந்து வைக்கிறோமோ அதை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிஸ்டன்ஸை வந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லும். இது 30 சென்டிமீட்டர் உள்ளதை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா Arduino ரிலேட்டட் நிறைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு Arduino நேனோ வந்து தேவைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன போர்டாக தான் இருக்கும், யூனோ கூட பெரிய போர்டாக இருக்கும். இதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணலாங்க. இதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட்டும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இந்த மாதிரி வச்சு தான் ஒர்க் ஆகும். ஸோ இதை வச்சும் நிறையா வந்து நம்ம பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும் 4 பின் வந்து இதில் இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமாக தேவை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ இதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்வோ மோட்டர் வந்து தேவைங்க. டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அது எவ்வளோ பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சர்வோ மோட்டர் நம்மளுக்கு அவசியம் தேவை. இது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜம்பர் ஒயர் வந்து கொஞ்சம் தேவைப்படும். இதை யூஸ் பண்ணி தான் கனெக்ஷன்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது இருந்தாலே போதும், சூப்பராக வந்து பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வோ மோட்டர் இருக்குது. பார்த்திங்கன்னா சர்வோ மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3 பின் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி கிரவுண்டு இது இருக்க மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன இதை வந்து கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வந்து கொடுக்கறதுக்காக, அது எந்த பொசிஷனுக்கு வந்து வரதுக்காக இன்னொரு ஒயர் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சாரில் வந்து பார்த்திங்கன்னா 4 பின்னு இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விசிசி, இன்னொன்று கிரவுண்டு இருக்கும், ஒன்று ட்ரிகர் பின் இருக்கும், இன்னொன்று எக்கோ இருக்கும். இந்த 4 பின்லையும் வந்து ஃபஸ்ட் எடுத்தனையும் நான் வந்து அந்த ஜம்பர் ஒயரை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த இதில் வந்து எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இருக்கும். பார்த்திங்கன்னா டிஜிட்டல் வந்து D1 D0 அந்த மாதிரி வந்து வரிசை அந்த சைடு இருக்கும். பார்த்திங்களா, அதில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வோ மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணுறேன். சர்வோ மோட்டரில் எந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிடுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் நான் எடுக்கிறேன். பார்த்திங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எந்த இதில் வந்து செட் பண்ணுறோம் அந்த பின். இது சர்வோ பின்னை வந்து D10 வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எதுலனாலும் கனெக்ட் பண்ணலாம். ப்ரோக்ராமில் செட் பண்ணும் போல் வந்து அந்த பின்னை வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதுக்காக மட்டும். அதுக்கடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் பின் இருக்கும், இன்னொன்று வந்து எக்கோ பின் இருக்கும். ட்ரிகர் பின்னை வந்து பார்த்திங்கன்னா நான் D6 வந்து கனெக்ஷன் கொடுக்குறேன். எக்கோ பின்னை வந்து பார்த்திங்கன்னா D7 வந்து நான் வந்து கனெக்ஷன் கொடுக்குறேன். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிறேன். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் டயக்ராமும் வந்து கொடுக்குறேன். இதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா Arduino யூனோ இருக்கும். நீங்கள் அந்த கனெக்ஷன் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ வந்து பவர் வந்து இந்த இதில் இருந்து தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் வந்து இதில் வந்து லோட் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக வந்து லேப்டாப்பில் வச்சு நான் ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணிக்கிறேன். இப்போ லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா Arduino ஐடி இருக்குது. பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோட டவுன்லோட் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். வேணால் வந்து அதை டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அது இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ண முடியும். இப்போ ஐடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் யூஎஸ்பி போர்ட் வந்து அதை வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். அந்த கனெக்ட் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம Arduino நேனோவோட கனெக்டாக தான் இருக்கும். சரி, ஓகே. நம்ம வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அடுத்து வந்து ஐடியை வந்து கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமும் நம்ம வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இதுதான் நம்ம ப்ரோக்ராம். அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் நான் வந்து பண்ணிடுறேன். இப்போ வந்து அதை ஃபுல்லாக வந்து நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கடுத்து வந்து பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து நிறைய இது செட் பண்ணுறது இருக்குங்க. ட்ரிகர் பின் வந்து எந்த பின்னில் செட் பண்ணியிருக்கோம் எல்லாமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து நேனோ போர்ட்லையும் வந்து கனெக்ஷன் வந்து செட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேப் இருக்கும். அதில் தான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் ஆகிறது எல்லாமே இருக்கும். சின்டாக்ஸ் கொண்டு நான் டைப் பண்ணி தந்திருக்கேன். அந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த எந்த பொசிஷனுக்கு மூவ் ஆகணும், எவ்வளோ இது வந்து போகணும், அதுக்கடுத்து எந்த பொசிஷனுக்கு வரணும், இந்த மாதிரி மேப்லேயே நம்ம வந்து எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகுங்க. ஸோ இதை வந்து எல்லாமே ப்ரோக்ராம் வந்து இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயும் தந்திருக்கேன். அதை வேணால் டவுன்லோட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நியூ பிங்க்குன்னு இருக்குது. பார்த்திங்களா, அது வந்து சில பேத்துக்கு வந்து எரர் வரும். எரர் வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்சில் வந்து போய் அந்த இதில் வந்து போய் ப்ரோக்ராம் வந்து சர்ச் வந்து கொடுத்துக்கோங்க. சர்ச் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் வந்து நியூ பிங்க் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து லோட் ஆயிரும். அந்த பர்டிகுலராக இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது வந்து வந்துடும். அதை வந்து இன்ஸ்டாலேஸ் பண்ணிக்கோங்க அந்த லைப்ரரியை. அப்படி லைப்ரரியை இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் வந்து வரும். அதை மட்டும் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் வர்றது. அது போக வந்து பார்த்திங்கன்னா எந்த போர்ட்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா Arduino நேனோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, யூனோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இதெல்லாம் கரெக்டாக வந்து பேசிக் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து வெரிஃபை வந்து கொடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து
ப்ரோக்ராம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை கொடுத்துட்டு கம்பைல் ஆகுது. இப்போ கம்பைல் ஆகி வந்து எரர் இருக்கா இல்லையான்னு வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கம்பைல் ஆகி முடிஞ்சிருச்சு. எரர் வந்து நம்மளுக்கு எதுவும் இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெரிஃபை அதாவது சம்திங் வந்து அப்லோடு வந்து கொடுத்துக்கலாம். அப்லோடு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட போர்டுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து அப்படியே லோட் ஆக ஆரம்பிக்கும். லோட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து எந்த ஒரு எரரும் இல்லை, லோடும் ஆயிடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லோட் ஆனதுனால வந்து அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அல்ட்ராசோனிக் சென்சாரை வந்து நம்ம கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் சர்வோ மோட்டர் வந்து அங்கே இங்கே வந்து ஆடுது பார்த்தீங்களா. அது டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. சரி ஓகே, இது வந்து எந்த பொசிஷன்லேருந்து எந்த பொசிஷனுக்கு வருது அப்படின்னா நம்ம கால்குலேட் வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஒரு இது வந்து கனெக்ஷன் மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக ஸ்கேல் நான் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சர்வோ மோட்டரையும் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். எந்த பொசிஷன்லேருந்து எந்த பொசிஷன் மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக நம்மளுக்கு வந்து பொசிஷன் வந்து மூவ் ஆகுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து கால்குலேஷன் வந்து பண்ணணும். இப்போ வந்து 30 சென்டிமீட்டர்லேருந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு வருது. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு கார்ட்போர்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் வந்து ஒரு அரை வட்ட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கவராயத்தை யூஸ் பண்ணி வந்து ஒரு அரை வட்டம் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் பேப்பர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒட்டிக்கோங்க, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் ஆகிறது வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியறதுக்காக ரெட் கலர் சார்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்வோ மோட்டரையும் அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்து சர்வோ மோட்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேலாப்பில் அந்த இது இருக்கிற மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கிறேன் அங்கே செட் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து செட் ஆகுது. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த சர்வோ மோட்டரில் வந்து அந்த நம்ம இண்டிகேட்டர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஆரோ அந்த இதை வந்து கரெக்டாக வந்து ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து கரெக்டாக வந்து சர்வோ மோட்டரை வந்து இந்த மாதிரி வச்சு வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர் வந்து ரெடி ஆயிருங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர் இருக்குல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த பொசிஷனில் வந்து மூவ் ஆகுதுன்னு கொஞ்சம் பார்த்து வச்சு ஒரு 30லேருந்து 0 வரைக்கும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதை வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த எந்த பொசிஷனுக்கு வருது அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து நான் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து எழுதிக்கிறேன். வரிசையாக இருக்கிற மாதிரி வந்து எழுதி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சென்டிமீட்டர் கணக்கில் வந்து 30 சென்டிமீட்டருக்கு வந்து அழகாக எழுதி வச்சாச்சுங்க. சரி ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிடலாம். அதனால் ஒரு பொசிஷனில் வந்து எல்லாமே செட் ஆகிற மாதிரி வச்சு ஒட்டிடலாம். அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து அங்கெங்கன்னு நம்ம வந்து படம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் அதுவாக இண்டிகேட் ஆகும்ல. ஸோ அதனால் வந்து அது பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி மட்டும் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஒட்டியாச்சு. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் கையை வந்து கரெக்டாக வந்து கொண்டு போகும்போது அது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லும். இப்போ பாருங்கள் பக்கத்தில் கொண்டு போகும்போது 20 to அந்த 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி காட்டுது பார்த்திங்களா. அதனால் கரெக்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்கேலையும் யூஸ் பண்ணி தான் பார்த்தேன். பாருங்கள் இப்போ வந்து கரெக்டாக வந்து 20 சென்டிமீட்டர் சம்திங் கரெக்டாக வந்து நம்ம வந்து அந்த அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு கரெக்டாக வந்து காட்டும்போது சூப்பராக டிஸ்டன்ஸையும் கரெக்டாக கால்குலேட் பண்ணி காட்டுச்சு. சூப்பராகவும் ஒர்க் ஆச்சு. ஸ்கேல் யூஸ் பண்ணி வந்து அந்த பொசிஷனாக செட் பண்ணி பார்த்தேன். நம்மளுக்கு இண்டிகேட்டர் வந்து பக்காவாக வந்து ஒர்க் ஆச்சு. சக்ஸஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இதை வச்சு கால்குலேட் பண்ணி தான் நான் வந்து இதை செட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் உள்ளதை கரெக்டாக வந்து நம்மளுக்கு சொல்லுது. 30 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ளதை வந்து ரேஞ்சை வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் பெருசாக டிசைன் பண்ணணும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 100 சென்டிமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸை தான் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம 30 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். Thank you.